மதுரை சித்திரை திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷம் விண்ணதிர பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். மதுரையில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் முடிவடைந்ததை அடுத்து அழகர் மலையிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு தங்கப்பல்லக்கில் நேற்று முன்தினம் மதுரை நோக்கி புறப்பட்டார். வழிநெடுகிலும் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளிய கள்ளழகர் நேற்று இரவு 10 மணியளவில் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாசலபதி கோயிலுக்கு வருகை தந்தார். அங்கு திருமஞ்சனமாகி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். நள்ளிரவில் 12 மணியளவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலை கள்ளழகருக்கு அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதிகாலை 2:30 மணியளவில் தல்லாகுளம் கருப்பண்ணசாமி கோயிலுக்கு வந்து தங்க குதிரையில் அமர்ந்தவாறே 1000 பொன் சப்பரத்தில் கள்ளழகர் எழுந்தருளினார். கருப்பண்ணசாமி உத்தரவு பெற்ற பின்னர் வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டார். வழிநெடுகிலும் கள்ளழகர் வேடம் பூண்ட பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஆழ்வார்புரம் வைகை வடகரை காலை 7:15 மணி வரை கள்ளழகர் வைகை ஆற்றில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சர்க்கரை நிரப்பிய செம்பில் சூடம் ஏற்றி அழகருக்கு தீபாராதனை காட்டி பக்தர்கள் மனமுருக வழிபாடு நடத்தினர். இந்த வருஷமும் நல்ல தரிசனம். சாமி எங்களை நோக்கி 3 தடவை வலம் வந்தாங்க. நாங்கள் அழகரை சூப்பராக தரிசனம் பண்ணோம். பச்சை பட்டுடுத்தி சூப்பராக இருந்தது. சித்திரை திருவிழாவோட ஏற்பாடுகள்லாம் நல்லா இருந்தது. சித்திரை திருவிழாவுக்கு மக்களோட வெள்ளம் இந்த கூட்டம் அதிகமாக தான் இந்த வருஷம் இருந்துச்சு. எல்லாரும் நல்லா கண்டுகளிச்சோம். கரெக்டான டயத்தில் அழகர் ஆற்றுல இறங்கினாரு. எல்லா குடும்பத்தோடு பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். அழகர் தான் எங்களுக்கு குலதெய்வமே. கருப்பன் தான் குலதெய்வம். எங்களை காப்பாற்றினவர் அவர் தான். அதனால தான் அவருக்கு மொட்டை போட்டிருக்கோம். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் கண்கொள்ளா காட்சியை காண தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் மதுரை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருந்தது. பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கியதால் நாடு செழிக்கும் என்று மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கள்ளழகருக்கு ராமராயர் மண்டபத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. அப்போது பாரம்பரிய முறைப்படி அழகர் வேடமணிந்து வந்த பக்தர்கள் அழகர் மீது தண்ணீர் பீச்சி அடிப்பதற்கு காவல்துறையினர் தடை விதித்தனர். இதனால் பக்தர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதன் பின்னர் பக்தர்கள் காவல்துறை தடுப்புகளை மீறி ராமராயர் மண்டகப்படிக்கு சென்று அழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிலையில் வைகை ஆற்றில் மண்டகப்படி அருகே நின்று கொண்டிருந்த திருநெல்வேலியைச் சேர்ந்த பூமிநாதன் என்ற பக்தர் மயங்கி விழுந்தார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.